கோதுமை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான் 3/4 கப் எடுத்திருக்கேன் கோதுமை. அது நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கணும். இதோடு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்குங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கணும். கைவிடாமல் வணக்குங்க, இல்லைன்னா தீஞ்சிக்கணும். நல்லா வணக்குங்க. இது நீங்கள் குக்கரில் டைம் இல்லைன்னா குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வானல்லையும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ பாண்டில் செய்யப்போம். தேவையான பொருள் பார்க்கலாம். என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், தக்காளி 2 எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அடுத்து பட்டாணி, தக்காளி எடுத்திருக்கேன், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட தக்காளினா ஒரு 2 எடுத்து அறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு 2 ஓகே, 2 போட்டுக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் இருக்குது. 2 தக்காளி போட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணக்கணும். அடுத்து இதோடைய வரமிளகா 2 போட்டுக்கிட்டேன். இதோடைய காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி, அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அடுத்து கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டு நல்லா வணக்குங்க. கேரட் போட்டு நல்லா வணக்கிட்டு இதோடய கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள் போட்டுக்கோங்க. அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வணக்குங்க. நல்லா வணங்கணும். நான் எந்த காயுமே வேக வைக்கல, அப்படியே ஜஸ்ட் கழுவிட்டு அறுத்து போட்டிருக்கேன். இந்த இதுலேயே வெந்துக்கும், ரொம்ப நேரம் இது ஆகும். அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3/4 டம்ளர் இருக்குது, நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால தண்ணி 4 டம்ளர் ஊற்றுனா சரியாக போயிடும். ஃபஸ்ட்டு பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் போக போக அந்த தண்ணியில் நல்லா சுண்டி ட்ரை ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. உப்பு இந்த டைமில் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுமே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சம்பா கோதுமையை போட்டுக்கலாம். இது சின்ன சம்பா கோதுமை, பெருசும் இருக்குது. நீங்கள் 2மே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே போட்டு நல்லா இது மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும், நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த மாதிரி குறைஞ்சதுமே மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரம் விட்டு வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். உப்புமா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க. மூடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா கிண்டிட்டு, நீங்கள் நெய் இருந்தால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் எல்லாமே. நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் இதே மாதிரி பண்ணி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா சுண்டி இந்த மாதிரி வரணும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.